Hi guys, welcome back to another cricket video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரிஸ் 2025 ஸ்குவாடை இந்தியா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி திருப்பி உள்ள இருக்காங்க. ஏன்பா ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கொடுக்கல அப்படின்னு நாம் பார்க்க போறோம். அதே போல சுப்மன் கில்ல நியூ ஓடிஐ கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தியும் பேச போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள பெய்டலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியாக்கான ஓடிஐ சீரியஸ் அண்ட் T20 சீரியஸ் நடக்க போகுது. ஓடிஐ பாத்தீங்கன்னா அக்டோபர் 19 தொடங்க இருக்கு. 3 ஓடிஐ மேட்சஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா T20 மேட்ச் பாத்தீங்கன்னா 5 T20s நடக்க இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம T20 ஸ்குவாடை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். T20 ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சுபம் துபே, அக்சர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர். இதுதான் T20 ஸ்குவாடு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஆட போறதுல. இதுல நம்ம பெருசா எந்த நியூஸுமே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்குவாட் கரெக்டா தான் பிக் பண்ணியிருக்காங்க. இதுல கரெக்டான ஸ்குவாடை இந்தியன் டீம் பிக் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஓடிஐ ஸ்குவாடு தொடர்ந்து இதுலதான் பெரிய பெரிய சம்பவங்களை பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேப்டன்சியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓடிஐக்கு. சுப்மன் கில் தான் கேப்டன் ஓடிஐ சீரியஸ்க்கு. இனிமேல் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல், KL ராகுல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சிராஜ், ஹர்ஷதீப் சிங், பிரஷீத் கிருஷ்ணா, துரோவ் ஜுயல், யசஸ்வி ஜெய்ஸ்வால். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீமோட ஓடிஐ சீரியஸோட ஸ்குவாடு. இதுல பாத்தீங்கன்னா கேப்டன் கில்லு, வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர். இவங்க தான் நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட போற ஸ்குவாட் மெம்பர்ஸ். ஸோ இதுல என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடிஐல மெயின் மிஸ்ன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ரவீந்திர ஜடேஜா. ஏன்பா ரவீந்திர ஜடேஜாக்கு டீம்ல இடம் இல்லை அப்படின்னு தெரியல. ஏன்னா செலக்டர்ஸ் அதுக்கான எந்த பதிலுமே கொடுக்கலன்னு சொல்லி ஆகணும். ரவீந்திர ஜடேஜாக்கு எந்த ரெஸ்டும் இல்லை. அவரை டீம்ல இருந்து டிராப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் தான் நம்பர் 1 ஓடி ஆல்ரவுண்டர். அவரை எப்படி டிராப் பண்ணாங்கன்னு புரியல. அவர் மற்ற ஆல்ரவுண்டர்ஸோட 1 லெவல் எப்பயுமே அப்பு தான். பட் அவரை டிராப் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பிக் மிஸ்னா யாருன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஜஸ்பிரீத் பும்ரா. பட் அவரை பாத்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓடிஐ சீரியஸ்க்கு. ஸோ அதனால நம்ம அதுல பெருசா எதுவும் சொல்ல தேவையில்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கேப்டன்சிக்கு வருவோமே. கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தான் இது வரைக்கும் ஓடிஎஸோட கேப்டனா இருந்தாரு. T20ல ரிட்டையர் ஆயிட்டாரு, டெஸ்ட்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. பட் ஆனா ஓடியோட கேப்டனா நம்மளோட ரோஹித் சர்மா தான் சாம்பியன்ஸ் டிராஃபி வரைக்கும் இருந்தாரு. பட் இப்ப பிசிசிஐ அண்ட் கௌதம் கம்பீர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன்சியை வாங்கி சுப்மன் கில்ட கொடுத்துருக்காங்க. சுப்மன் கில் தான் இப்ப அப்பாயிண்ட் பண்ண நியூ ஓடிஐ கேப்டன். அதுக்கான ரீசன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா செலக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இது மாதிரி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி 2 பேருமே பாத்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்ட் கப் 2027க்கு ஃபுல் ஃபிட்டானு எங்களுக்கு தெரியல. அவங்க பிளேஸ் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கேப்டன்சியை நாங்க சுப்மன் கில்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியா 13 வருஷம் கழிச்சு 2 பெரிய டோர்னமெண்ட் அடிச்சாங்க. ஒன்று T20 வேர்ல்ட் கப் 2024, அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி. 2த்தையும் வாங்கி கொடுத்த ரோஹித் சர்மா தான். அவர் பாத்தீங்கன்னா கபில் தேவ், தோனிக்கு அடுத்தது அந்த லெகசிக்குள்ள வருவாரு. பட் எப்படி ரோஹித் சர்மாவை டிராப் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல கேப்டன்சிலேருந்து. என்ன பொறுத்த வரைக்கும் ஓடியோட கேப்டன்சிங்க ரோஹித் சர்மாட்ட தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கணும். அதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருந்திருக்கணுமா இல்ல சுப்மன் கில்ட்ட போனது கரெக்ட் தானா அப்படின்னு நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல விராட் கோலியும் வந்துட்டாரு இந்த ஓடிஐ சீரியஸ்க்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.